நண்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகை நேரமதில், அன்றாட வருகை நேரமதில். கடவுள் அன்பு பிள்ளைகளாம் கணமும் மரவும் நம் வாழ்வில் உடனுழையாவர் நம் உறவே உயிருள்ள வரையில் இது நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகளாம் கணமும் மரவும் நம் வாழ்வில் உடனுழையாவர் நம் உறவே உயிருள்ள வரையில் இது நினைப்போம். வாழ்வின் தேவையில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு சேராய் அகிலம் இயக்கும் நண்பர்களே, அகிலம் இயக்கும் நண்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகை நேரமதில், அன்றாட வருகை நேரமதில். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இறைவனுடைய பேரிரக்கத்தால் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்ட இந்த புதிய நாளுக்காக இந்த கல்வாரி பலியிலே இறைவனை ஆராதித்து நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய பராமரிப்பால் மட்டும் வழிநடத்தப்பட இந்த கல்வாரி பலியிலே இறை ஆசீர் வேண்டுவோம். இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக நம்முடைய ஆன்மீக ஜெப வாழ்க்கைக்காக இறைவன் கற்றுத்தருகின்ற பாடம், நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையின் ஒளியில் நாம் பயணிக்கிறோமா அல்லது பயத்தின் இருளில் பயணிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றார். நம்பிக்கையின் ஒளியிலே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துவார், இன்பமோ துன்பமோ கடவுளை நம்பி நான் பயணிக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று ஆணித்தனமான நம்பிக்கையின் ஒளியில் பயணிக்கின்ற பொழுது ஆசீர்வாதம். ஆனால் அதே வேளையிலே பயத்தின் இருளில் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, என் வாழ்விலே ஏன் இப்படி கஷ்டங்கள் என்று பயத்திலே மனிதன் வாழுகின்ற பொழுது வாழ்வை ரசித்து ருசித்து வாழ முடியாது. அந்த பயம் நிறைந்த அந்த சூழ்நிலை தேவையில்லை என்பதை அவற்றை அகற்றி நம்பிக்கையில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற அந்த மனநிலையிலே வாழ இந்த இறை வழிபாடு நம்மை அழைக்கின்றது.
அந்த ஆண்டவருடைய உன்னதமான அழைப்பை ஏற்று இறை நம்பிக்கையில் வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கும் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையினால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களின் சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைசாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம்.
ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தையை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்போது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல் எறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். Hallelujah, 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 hallelujah. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைத்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையின் ஒளியில் நாம் பயணிக்கிறோமா அல்லது பயத்தின் இருளில் பயணிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த இறை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. பயத்தின் இருளில் என் பொண்ணை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் மக சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்வாளா என்று மகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்து பெற்றோருக்கு பயம். என் பிள்ளைய அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், அந்த நிறுவனத்தில் படிக்க வைக்கிறேன், படித்து முடித்த பிறகு படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று பிள்ளையினுடைய அந்த எதிர்காலத்தை நினைத்து பயம். கடன் வாங்கி தொழில் செய்கிறேன், இந்த கடன் வாங்கி தொழில் செய்கின்ற இந்த தொழிலிலே முன்னேற்றம் இருக்குமா, குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி கிடைக்குமா என்று குடும்ப பொருளாதார வசதியை சார்ந்த பயம். இப்படி மனிதன் தன் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த வாழ்வினுடைய தன்மையை உணர்ந்து வாழ்வை பக்குவப்படுத்தி ரசித்து ருசித்து வாழ முடியாது. இது ஒரு மனித வாழ்விலே தேவையற்ற உணர்வு. இதை அகற்றிவிட வேண்டும். அப்படி அகற்றி நம்மை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். இன்பமோ துன்பமோ என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையின் ஒளியில் பயணிக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய உச்ச நிலை. தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு தந்தையாம் கடவுள் அனுப்பினார். எதற்காக? இந்த உலகத்தை அன்பு செய்தார். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி, நான் அன்புக்குரியவர், நான் இரக்கத்திற்கு உரியவர், இந்த மக்களை நான் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறேன் என்று தன் சார்பாக ஆண்டவர் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்ததால் தான் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார். ஆண்டவரேசும் தந்தனுடைய இறை திட்டத்தை நிறைவேற்ற நமக்காக இந்த மண்ணுலக மண் உரு எடுத்து இறைத்தன்மையிலும் மனித தன்மையில் வாழ்ந்த ஆண்டவரேசு நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சுமையை ஏற்றுக்கொண்டார், இறந்தார், 3ஆம் நாள் வெற்றியோடு உயிர்த்தெழுந்தார், இன்று நமக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அன்பு கூர்ந்து அனுப்பிய அந்த தந்தையாம் கடவுளுடைய இறை திட்டத்திற்கும் அன்பிற்கும் தன் ஆண்டவர் இயேசுவுடைய அந்த உன்னதமான பணிக்கும் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நடந்தது. விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்ற கடவுளுடைய பார்வையிலே 100க்கு 100 அது மேன்மையாக இருக்கிறது.
ஆனால் இன்றைய நற்செய்தியுடைய தொடக்கத்திலே நாம் வாசித்த கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் மீது நம்பிக்கை வைத்து நிலை வாழ்வை பெற வேண்டும் என்ற இந்த பகுதி தான் மனிதர்களாகிய நம்முடைய பகுதி. கடவுளுடைய பார்வையிலே அன்பு கூர்ந்தார், மகனை அனுப்பினார், முடிந்து விட்டது, 100க்கு 100 சூப்பர். ஆனால் முதல் பகுதி நிறைவேற வேண்டும் என்றால் அது நம்முடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் அனுப்பிய அந்த மகன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எதற்காக நம்பிக்கை வைக்க வேண்டும்? சில நேரங்களிலே நாம் பலவீனங்களிலே விலகி செல்கின்ற பொழுது ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தும். அதுதான் நிலைவாழ்வு என்ற உச்சநிலையை அடைய நமக்கு உதவி செய்யும் என்று சிந்தித்து பார்க்கவும் நம்மை இன்றைய நற்செய்தி தெளிவாக நம்பிக்கை தான் வாழ்வு, நம்பிக்கை தான் ஒளி நிறைந்தது. பயந்து பயந்து வாழ்ந்தோம் என்றால் அந்த நம்பிக்கைக்கு நம்முடைய உணர்வு பூர்வமாக நாம் இடம் கொடுக்க முடியாது. நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் பயத்திற்கு வேலை இல்லை, பயம் இருக்கின்ற இடத்தில் நம்பிக்கைக்கு வேலை இல்லை என்ற அந்த தத்துவத்தை அறிந்து உணர்ந்து வாழ ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு பங்கு தந்தையிடம் ஒரு ஜெபத்தில் அதிகமாக வேரூன்றிய ஒரு பெண்ணானவர் வந்து, ஃபாதர், எனக்கு ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து மந்திரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் என்று பங்கு தந்தையிடம் கேட்கிறார். பங்கு தந்தையும், ஓகேம்மா நான் வர்றேன், இந்த நாளில் வர்றேன், காலையில் 8 மணிக்கு வர்றேன் அப்படி என்று அவரும் அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டார். அந்த நாள் வந்தது. வருகின்ற பொழுது பங்கு தந்தை ஒரு சிந்தனை, இந்த அம்மா மந்திரிக்கை கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, அதே பக்கத்து தெருவில் இன்னொரு அம்மாவும் கூப்பிட்டுருக்காங்க, அதை மறந்துட்டோம், அவங்க வீட்டுக்கு போயிடலாம் என்று அவர்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தார். அப்படி கொடுத்த பிறகு அவர் அந்த முன்னறிவிப்புக்கு முன்னாடி கேட்டவங்க வீட்டுக்கு 7:45 போகலாம் என்று திட்டமிட்டு 7:45 அந்த வீட்டுக்கு போகிறார். போகும்போது அந்த வீட்டில் மந்திரித்து ஜெபம் செய்த பிட்டு அவர் கிளம்புகின்ற நேரம் அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஒரு 15 எலுமிச்சம்பழம் இருக்கும், அதை கொண்டுட்டு வந்து ஃபாதர்கிட்ட கொடுத்து, ஃபாதர் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஃபாதர் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த ஃபாதர் அந்த ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து, இது என்ன வித்தியாசமாக இருக்கே, பெருசாக இருக்கே என்று அந்த பெற்றோரிடம் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே இருந்த பிள்ளைங்கள்லாம் மற்ற எலுமிச்சம்பழங்களை கவரில் கட்டி ஃபாதர்கிட்ட கொடுக்கும்போது ஃபாதர் சொல்கிறாரு, இதை கொண்ட வண்டி கவரில் டேங்க் கவரில் வச்சுருங்க அப்படின்னு. அப்போ அவர்கள் கொண்டு வைத்து விட்டார்கள். இந்த ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் அந்த ஃபாதர் கையில் இருக்குது. அப்போ அந்த பெற்றோரிடம் பேசி முடித்தப்பட்ட பிறகு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அடுத்த வீட்டுக்கு மந்திரிக்க வீட்டுக்கு அவர் பயணிக்கிறார். போகும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை அதை அவுத்து உள்ளே வச்சுக்கிட்டா அப்படின்ட்டு அவர் அங்கி பையிலே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டார். அடுத்த இல்லத்திற்கு செல்கிறார், அங்கு மந்திரிக்கிறார். ஏன்னா அந்த அம்மா தான் ஃபாதர்கிட்ட, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வந்து மந்திரிங்க ஃபாதர், மந்திரிச்சிங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று அந்த விசுவாசத்திலே அழைத்தார். ஃபாதரும் போனார், மந்திரிச்சார். மந்திரித்த பிறகு போயிட்டு வரேம்மா அப்படி என்று அவர் அந்த வீட்டுக்கு முன்பாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தை போவதற்காக தயார் செய்கிறார். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபோன் அடிக்குது, முக்கியமான கால். அதை எடுத்து பேசுகிறாரு, பேசிட்டு வச்சுட்டாரு. இந்த அம்மா உள்ள பேச்சு, ஃபாதர் கிளம்புறார். கிளம்பின போது அவர் பையில் இருந்த எலுமிச்சப்பழம் அந்த வீட்டுக்கு முன்னாடி விழுந்துருச்சு. அந்த ஃபாதரும் அதை கவனிக்கலை, கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள் அந்த அம்மா ஃபாதர் வீட்டை நோக்கி வருது, அழுவு. ஏமா அழுவுறீங்க? ஃபாதர், நேற்று வந்து எங்கள் வீட்டை மந்திரிச்சிட்டு போனீங்க, நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் சென்று வெளில வந்து பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு முன்னாடி யாரோ மந்திரிச்சிட்டு போட்டாங்க ஃபாதர். நாங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னு யாருக்கோ தெரிஞ்சிருச்சு, மந்திரிச்சிட்டு போயிட்டாங்க. ஃபாதர் வந்து வீட்டை மந்திரிச்சிட்டு போயிட்டாங்க தெரிஞ்சுட்டு யாரோ நாங்கள் நல்லா இருக்காங்க கூடாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சிட்டு போட்டாங்க ஃபாதர் என்று தேம்பி தேம்பி அந்த பெண்ணானவள் அழுதார். அவரை பார்த்து நம்மால் இப்படித்தான் நினைக்க முடிந்தது, அம்மா ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிறீர்கள், இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், அந்த இறைவன் தான் உங்களை படைத்தார், இன்று நன்றாக இருக்கிறீர்கள், எதற்காக இந்த ஒரு எலுமிச்சம்பழத்திற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? இந்த ஒரு எலுமிச்சம்பழத்துடைய தன்மை என்ன? இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு என்ன பண்ணலாம்? ஜூஸ் மட்டும்தான் போடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் அந்த உடல் அது குளிர்ச்சி கொடுக்கும். அதுதான் அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய தன்மை. ஆனால் நம்மை படைத்து நமக்கு நல்லதொரு வாழ்வை தந்த அந்த கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, ஒரு ஒளியை தரவில்லை. ஆனால் சாதாரண ஒரு எலுமிச்சம்பழம், அதனுடைய தன்மை என்ன? அதற்காக நாம் பயந்து பயந்து வாழுகின்ற இந்த சூழ்நிலை. சொல்லுவோம், உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் ஃபாதர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதையும் தாண்டி உணர்வு பூர்வமாக வார்த்தை அளவிலே சொல்லுகின்ற பொழுது பயம் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் அதையும் தாண்டி உணர்வு பூர்வமாக என் வாழ்விலே துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலை வரலாம், என்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையிலே பயணிக்கின்ற பொழுது அங்கு எந்த ஒரு பயத்திற்கும் இடமில்லை, எந்த ஒரு அச்சத்திற்கும் இடமில்லை. நம்பிக்கையோடு பயணிக்கின்ற பொழுது ஆற்றல் பிறக்கிறது, வலிமை பிறக்கிறது. அச்சம் தவிர்த்து நாம் கடவுள் மீது ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகின்ற அந்த வல்லமையிலே பாதையிலே பயணிக்க அந்த நம்பிக்கை நமக்கு உதவி செய்கிறது என்பதையும் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து பார்க்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 14 தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். பேய் பிடித்த ஒரு சிறுவனை அவருடைய தாயார் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது சீடர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை. உடனே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் சீடர்களை பார்த்து, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே. கடுமையான வார்த்தை, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரை என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். சொன்ன பிறகு அந்த பையனுக்கு குணத்தை தருகிறான். குணத்தை தந்த பிறகு இந்த சீடர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த பையனை ஏன் எங்களால் குணப்படுத்த முடியவில்லை என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை இதுதான், நம்பிக்கை குறைவுதான் காரணம். அருமையான வார்த்தை. நம்பிக்கை குறைவுதான் இந்த பையனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்க முடியவில்லை என்று, நம்பிக்கை குறைவு இல்லாமல் மேன்மையாக இருங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அழைப்பை விடுத்தார். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 35 தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். தொழுகை கூட தலைவனுடைய மகளானவள் உடல் ரீதியாக கஷ்டப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவிடம் சென்றால் என் மகளுக்கு பூரண சுகம் கிடைக்கும் என்று நம்பி வந்தார். வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடம் அவர் முறையிடுகிற முன்பாகவே அந்த தொழுகை கூட பணியாளர்கள் வந்து அவர்கிட்ட, போதகரை தொந்தரவு செய்யாத, ஏற்கனவே உன் மக இறந்து போய்விட்டால் என்று தொழுகை கூட தலைவுடைய பணியாளர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் முறையிடுவதற்கு முன்பாகவே தொழுகை கூட தலைவிடம் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய காதுக்கு இது எட்டுகிறது. உடனே அந்த தொழுகை கூட தலைவரிடம் சொல்லுகிறார், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து போகாதே. அருமையான உன்னதமான வார்த்தைகள், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து போகாதே என்று ஆண்டவர் இயேசு அந்த தொழுகை கூட தலைவரிடம் சொல்லுகிறார். சொன்ன பிறகு அவனுடைய இல்லத்திற்கு செல்கிறார். சிறுமி இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார் என்று அந்த தொழுகை கூட தலைவருடைய நம்பிக்கைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறார். ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தந்தையாம் கடவுளுடைய அன்பு என்றும் நமக்கு உண்டு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பு ஒரு உன்னதமான நிலையிலே நம் வாழ்விலே ஆசீர்வாதமாக வர வேண்டும் என்றால் அதை பெறுகின்ற ஒரு உன்னதமான வல்லமை நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 தொடர்ச்சியாக நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன்னுடைய அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. உன் முழு மனதோடு நீ கடவுளை ஆண்டவரை உன் மனதில் வைத்து எதையும் செய், அப்பொழுது உன் பாதையை அவர் செம்மையாக்குவார். ஆண்டவரை நம்பி செய்கின்ற பொழுது அது கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், துன்பம் நிறைந்த வழியாக இருக்கலாம், கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளை நம்புகின்ற பொழுது அவர் வழிகாட்டுவார். துன்பத்தில் ஒளிந்திருக்கிற அந்த இன்பத்திற்கான ரகசியங்களை நமக்கு கற்றுத்தருவார். இதை உணர்ந்து அனுபவிக்கின்றவர்களுக்கு தான் இதனுடைய ரகசியம் புரியும். வார்த்தைகளை பேசுபவர்களுக்கு ஒருபோதும் புரியாது. அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. சார்ந்து நின்றாய் என்றால் தோற்று போவாய். அந்த தோற்று போகின்ற பொழுது தனிமை வரும், வெறுமை வரும். என்ன வாழ்க்கை இது என்று கசப்பான அனுபவங்கள் வரும். அது வேண்டாம். கடவுளை நம்பு, கடவுளை முழு மனதோடு நம்பி நீ செய்கின்ற எல்லா செயல்களிலும் அவரை முன்னிலைப்படுத்து. நிச்சயமாக உனக்கு செம்மைப்படுத்துவார், ஆசீர்வாதத்தை தருவார் என்ற நம்பிக்கையின் பாதையில் நாம் நடக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். கேள்விக்கு பதில் நான் தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் ஒளியில் நான் பயணிக்கிறேனா அல்லது பயத்தின் இருளில் நான் பயணிக்கிறேனா என்று அந்த சிந்தனை சிந்தித்தவர்களாக, ஆண்டவரே நம்பிக்கையின் ஒளியில் நான் பயணிக்க ஆசீர்வாதத்தை தா என்று ஜெபிப்போம். ஆமென். உம்மிடமிருந்தே வந்தன,
உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. இறைவா இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு வழங்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் மேதகட்டி சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்பிக்கையில் என்று வாழ ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானவரருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. வானவரருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. புனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. புனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல
மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elangani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திரு இருதய ஆண்டவரின் அன்பிலும் புனித ஆரோக்கிய தாயின் பரிந்துரையிலும் என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.